Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்லோட 56வது மேட்ச். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6th May இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மும்பையோட பிட்ச் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ல நான் இந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஃபேண்டசி பெரிய பெரிய ஃபேண்டசி ஆப்ஸ்ல வந்து லைக் ஒரு 2 லட்சம் ரேங்க்ல வரீங்க அப்படின்னா இதுல 200வது ரேங்க்ல இருப்பீங்க. அந்த அளவுக்கு இதுல யூசர்ஸ் பேஸ் கம்மி. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு நேர்லயே வந்து ஒரு 1000 ரேங்க் 1500 ரேங்க்குள்ள நீங்க கிராண்ட் லீக்ஸ் அதுல வரீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பெரிய ஃபேண்டசி ஆப்ல உங்களுக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் தான் வரும், 150 ரூபா வரைக்கும் தான் வரும். பட் இதுல அந்த ரேங்க்ல நீங்க அந்த பெரிய ஃபேண்டசில வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2வது ரேங்க் 3வது ரேங்க் வரைக்குமே வருவீங்க. ஒரு பெரிய அமௌண்டே கிடைக்கும். அதே என்ட்ரி ஃபீஸ் தான். யூசர்ஸ் பேஸ் கம்மியா இருக்கிறப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ் அவே 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் வந்து இதுல ரொம்ப 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 கம்மி. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் கட்டிக்கலாம். தென் லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், தென் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. பிட்ச் ரிப்போர்ட், வான்கேடே ஸ்டேடியத்தோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதோ அதை விட ஒரு படி மேல பவுலர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. டைமென்சஸ் வந்து ஸ்மால் டைமென்சஸ் கொண்ட ஒரு வேணு தாங்க. ரொம்ப 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 ஸ்மால் டைமென்சஸ் கொண்ட ஒரு வேணு தான். பட் நல்ல பவுன்சஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு வந்து நல்ல பவுன்சஸ் இருக்கும். கொஞ்சம் முதல் 6 ஓவர் ரொம்பவே குரூஷியல். ஒரு டீமை தலையில புரட்டி போடுற அளவுக்கான ஒரு வேணு தான் இது வேணும். முதல் 6 ஓவர்ல இந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு பெரிய ஹிட்டிங்லாம் போகாம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டோ அல்லது அந்த பாலுக்கு பால் முதல் 6 ஓவர் 36 பாலுக்கு ஒரு 50 ரன் வந்தா போதும், 45 ரன் வந்தா போதுங்கிற மாதிரி கொஞ்சம் கீழாகவே ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் பரடைஸ் தான். பட் இன்டென்ட் இப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா பவுலர்ஸோட அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர் ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்க பவுல் பண்ணுவாங்க. இந்த வெனு ட்ரெடிஷ்னலா ஒரு பேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதை விட ஒரு பங்கு அதிகமா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இங்க சப்போர்ட் பண்ணும். தென் அதே மாதிரி ரீசெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 178ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா விளையாண்டு 5 T20ல 178ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. அதுல மொத்தம் 60 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. கடைசியா விளையாண்டு 5 T20ல ஒரு 60 விக்கெட்ஸ் போயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே 45 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 15 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டியான விக்கெட்ஸ், ரொம்ப ரொம்ப அதிகமான விக்கெட்ஸை வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் ரொம்ப பயங்கரமா டாமினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 6 முறை இவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட்ல மோதி இருக்காங்க. அதுல பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 மேட்ச் மட்டும் தான் வந்து மும்பை வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது என்னமோ மும்பை தான். பட் இந்த சீசன்ல குஜராத் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. பட் இந்த சீசன்ல மும்பை இப்ப கடைசியா விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா செட் ஆயிட்டாங்க. குஜராத்தும் கிட்டத்தட்ட அப்படித்தான். டாப் 3 பேர் தான். டாப் 3 பேர்த்த விட்டுட்டா குஜராத் அதுக்கப்புறம் அவங்க டீம் கொலாப்ஸ் ஆயிடும், அது வேற விஷயம். பட் மும்பை இந்தியன்ஸ்ல கடைசி 9வது பேட்டிங்ல வரக்கூடிய ஆள் முதற்கொண்டு அடிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பயங்கரமா டீமை செட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் வந்து இருக்காங்க ஆன் பேப்பர்ஸ் பாக்குற போது. மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கில்டன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கில்டன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தென் அடுத்ததா நமந்தீர்,
கார்பின் போஷ், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கரண் சர்மா. இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அடுத்ததா ஜாஸ் பட்லர் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், ஜராஜ் கோட்ஸி, பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்வன் கஜ்ரோலியா. ஸோ இது வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல சாஃப்ரன் ரூதர்ஃபோர்டு உள்ள வர சான்ஸ் இருக்கும். ஸோ ரூதர்ஃபோர்டு நல்ல ஒரு பேட்டிங் அசட்ஸா இருந்தாரு. ஒரு சின்ன ஒரு நிகழ்னால அவர் வெளியே இருந்தாரு. இப்போ இந்த மேட்ச் வந்து டைரக்டா ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா டைரக்டா உள்ள கொண்டு வந்துருவாங்க. அது இல்லாம 3 ஃபாரின் பிளேயரோட தான் போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவர் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கும் ஆல்ரெடி 6 ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு பெருசா அவங்க இம்பாக்டை கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ரூதர்ஃபோர்ட் அவர் வந்து இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவரை டைரக்டாவே உள்ள கொண்டு வரவும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு வார்த்தை தாங்க, டாப் ஆர்டர் வரக்கூடிய இந்த 3 பேர் மட்டும்தான் மேட்ச் ஆன் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த டீம் மாதிரி வேற எந்த டீமுமே இல்லை. ஏன்னா கன்சிஸ்டன்ஸ் எல்லா மேட்சுமே இந்த 3 பேருமே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு மேட்ச் தான் ஏர்லியரா ஃபிளாப் ஆகுறாரு சுமன் கில். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 ரன்ஸ் ஒரு மாதிரி ஆவரேஜா ஆடிட்டு போயிடுறது. சாய் சுதர்சனும் ஜாஸ் பட்லரும் எல்லா மேட்சுமே நின்றுறாங்க. எல்லா மேட்சுமே 180க்கு மேல அடிக்கிறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான பங்காவும் இருக்காங்க. பவுலிங்ல எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துட்டு கொடுக்கக்கூடிய பிளேயரா வந்து பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. இப்படி ஒரு கேம் சேஞ்சர்ஸா டீம் மொத்தமாட்டு பெருசா பர்ஃபார்மன்ஸ் சொல்ல, குறிப்பிட்டு ஒரு 4 பேர்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு அவங்க பயங்கரமா சக்சஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுது, அந்த முதல் 6 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு ஸோ அதுல பெருசா பவுண்டரிஸ்க்கு போகக்கூடாது, ஹிட்டிங்க்கு போகக்கூடாது, கொஞ்சம் கீழாக ஆடிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச் ரிப்போர்ட் தான் இருக்கு. அதை அழகா பண்ணுவாங்க. சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் பெருசா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டிக்கு போக மாட்டாங்க, தரையோட தரையா ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு மித்து தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் கடைசியா 2-3 மேட்சஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அட்டாக்கிங் ஆடுறாங்க. 2 பேருமே அட்டாக்கிங் தான் ஆடுறாங்க. பர்டிகுலர்லி சாய் சுதர்சன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அப்படிதான் ஆடுவாரு. ரொம்ப நேரம் லாங் இன்னிங்ஸ் ஆடுவாருங்கிற மாதிரியான ஒரு மித்து இருந்தது இல்லையா, அதை உடைக்கிறாரு. கடைசி 2 மேட்சா பாத்தீங்கன்னா கம்மி பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 23 பாலுக்கு 48 ரன் 46 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 180-190 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. அது இந்த வெனுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு 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 விஷயம் தான் சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தரையோட தரையா ஆடி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் வேணும். அந்த இன்சீலாவே அடிக்க போகணும், பவர் பிளேவை யூஸ் பண்ணுங்கிறப்ப ஏர்லியராகவே விக்கெட் விழும். இந்த 3 பேர்த்த நம்பி தாங்க இந்த டீமே இருக்குங்கிறது அது அவங்க உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் தான். இந்த மேட்ச் கண்டிப்பா ஏர்லியர் விக்கெட் விழ சான்சஸ் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா இன்சீலாவே ஒரு ட்ரெண்டை வந்து கொடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா சாய் சுதர்சன் இன்சீலாவே அந்த ட்ரெண்ட் போல்டோட ஸ்விங்குக்கு ஏர்லியராகவே அவரோட விக்கெட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. இருந்தாலும் அவரோட அட்வான்டேஜஸ் இதுல இருக்குதுங்க. கீழாகவே ஆடி ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்குமே அடிச்சிடறாருன்னு வச்சுக்கோமே. அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. இன்சியல் ஸ்டேஜஸ்ல ஸ்லிப்ல கூட நிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை ஒரு 50% அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு. அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவர் அடிக்கக்கூடிய 20 ரன் இப்ப மென் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்த 50% மட்டும் அவருக்கு நான் வந்து அவருக்கு வந்து ஆப்டா இருக்குங்கிற மாதிரி நான் சொல்றேன். அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம்ல அவர் ட்ரை பண்ணுங்க. 5 டீம்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், இன்சியல தீபக் சகர் லெஃப்ட் ஹேண்டர் கேகன்ஸ் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணுவாரு. இந்த இன்சியல் த்ரெட் அவங்களுக்கு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து அவருக்கு இருக்கு. இந்த சாய் சுதர்சனுக்கு ஏர்லியராகவே அவரோட விக்கெட் விழா கூட எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் பர்சனலா என்னோட டீம்ல கிட்டத்தட்ட 70% ஆஃப் டீம்ஸ்ல அவர் நான் எடுக்க மாட்டேன். ஒரு 30% ஆஃப் டீம் அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி நான் எடுப்பேன். சுமன் கில் இந்த வெனுலையுமே அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஹெட்லயுமே ரொம்ப சூப்பர்வா வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு சூப்பர்வான ஒரு நாக் வர சான்சஸ் இருக்கும். குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் வந்து வருவதற்கு சான்ஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜாஸ் பட்லர்
மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா அவரோட ரெக்கார்ட் ஃபினாமினஸா இருக்குங்க. சூப்பரா ஆடுறாரு. குறிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. இந்த வெனுலையுமே அவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபார்ம் வைஸ் பாக்குறப்பவும் ஃபார்ம்ல எல்லாம் நல்லா இருக்கு. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கரண் சர்மாவும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் கண்டிப்பா இவருக்கு எகென்ஸ்டா வந்து பால் பண்ணும்போது இவரோட விக்கெட் ஏர்லியரா கிடைக்க கூட சான்ஸ் இருக்கும். ஏர்லியர் மீன்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாருன்னா கண்டிப்பா இது இந்த மேட்ச் மைனஸ் தான். பட் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரீசன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பர்ல இருந்து கண்டிப்பா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல அவர் கண்டிப்பா வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டானா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரூதர்ஃபோர்ட் ரெண்டு பேத்துல யார் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்திடுவாங்க. ரூதர்ஃபோர்டு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்திடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் இருந்தாருன்னா வாஷிங்டன் சுந்தர் டைரக்டா பிளேயிங் ஒன்லி இருப்பாரு. ரெண்டு லெப்டிஸ் இருக்காங்க, ரியான் ரிக்கில்டன் தென் திலக் வர்மா. அந்த ரெண்டு லெப்டிஸ் எகென்ஸ்டா ரெண்டு லெப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அவருக்கு பவுல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேயே அவருக்கு கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா ரெண்டு லெப்டிஸ் அட்டன் டைம்ல வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ரிக்கில்டன் டாப் ஆர்டர், திலக் வர்மா ரொம்ப மிடில் ஆர்டர். ஸோ நடுவில் உள்ள ரைட் ஹேண்டர்ஸ் மட்டுமே எடுத்து அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாம ரெண்டு லெப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருக்கிறப்போ ஓவர் பாத்தீங்கன்னா 15-16 ஓவர் வரைக்கும் ஆடிடும். ஸோ அப்படிங்கிறப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு பவுல் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 99.9% அவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஆனா ஃபீல்டிங்ல உள்ள இருப்பாருனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கலாம். டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும். டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் ஏர்லியரா விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் உங்க டீமோட மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். டாப் 3 பேருமே ஆடிடுவாங்கிற மாதிரி ஆல்ரெடி எப்பயும் போற மாதிரி சேஃபா போனீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு இருக்காது. ஷாருக் கான் அண்ட் ராகுல் டிவாட்டியா இவங்களுக்கான வாய்ப்பே பெருசா கிடைக்கலைங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிடைக்குது. அதுலயும் வந்து அவங்களுக்கான ரோல் 20 ரன் அடிக்கிறது வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாவே ஆடிடுறாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த மேட்ச் ஷாருக் கானுக்கான ஒரு மேட்சா இருக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு 3 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீம் எல்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஷாருக் கான், அதாவது ஒரு ஒன் சைடான டீம், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா ஒரு டீமை ட்ரை பண்றீங்க. அதுல ஷாருக் கான் மிக முக்கிய ரோலா இருப்பாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ், அந்த லாங் ஆஃப் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் ஷாருக் கானோட ஒரு மேட்சா இருக்க சான்சஸ் இருக்கும். ஒன் சைட் டீம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ஷாருக் கான் ஒரு முக்கியமான ரோலா வந்து இருப்பாரு. ஸோ ராகுல் டிவாட்டியா கடைசி 2 ஓவர் தாங்க, ஒரு 15 to 20 ரன் தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ். கிட்டத்தட்ட 50-50 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ரஷித் கான் லாஸ்ட் மேட்ச் இவரை பொழந்துட்டாங்க. 3 ஓவருக்கு 60 ரன் 55 ரன் சம்திங் கொடுத்துருந்தாரு. அடி ஒரு ஓவர் வந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க. அவருக்கு இதெல்லாம் ஒரு புதுசு இல்லைங்க. ஒரு மேட்ச் அடி விழுவுற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. தென் அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ பேட்டிங்க்கு கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் வருவாரு. பேட்டிங்ல வந்தாலும் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடுவார். நெயில் பிட்டிங் மேட்சஸ்ல இவரோட ரோல் பெரிய ரோலா இருக்கும். ஸோ ரஷித் கான் இந்த மேட்ச் பேட்டிங்ல சம் கான்ட்ரிபியூட் 100% இருக்கும். தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ண போறாரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துருவாருங்க. பேட்டில் வைஸ் சில பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவருக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரஷித் கான் மினிமம் 1 விக்கெட் எடுத்துருவாரு. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றதுனால 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிப்பாரு. தென் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ரஷித் கானை பொறுத்த வரைக்கும். சாய் கிஷோர் இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாருங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல பெருசா பவுல் பண்ணல. 2ங்கிறது 3 ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் பவுல் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தான். முகமது சிராஜ் இன்சீலாவே ஒரு த்ரெட் கொடுப்பாருங்க. ஸோ இன்சீலாவே அவரோட ஸ்விங்கு பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இவங்க 2 பேரும் ஹெட்வுட்ல ஆடினப்ப கூட ரோஹித் சர்மாவை சூப்பரான ஒரு முறையில ஒரு பவுல் எடுத்தாரு. இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த முதல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி இவருக்கு வாய்ப்பு இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஜெராட் கோட்ஸி லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க. சூப்பர்வா பவுல் பண்ணாரு. வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் தானே எடுக்கும். ஸோ இந்த மேட்ச் பாருங்க, ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். ஸோ ரொம்ப சூப்பரா வாய்ப்பு இருக்குங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவும் ஜெராட் கோட்ஸ் இந்த 2 பேருமே டெத் ஓவர் அப்படிங்கிறப்போ 2 விக்கெட் அழகா தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே மஸ்ட் ட்ரை. மேபி செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் உங்க டீமுக்கு வந்து நீங்க கொண்டு போங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும். இந்த மேட்ச் வந்து குல்வன் கஸ்ரோலியாவை உள்ள கொண்டு வர போறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப வீக்கா இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரோட விக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு கொண்டு போனாங்கிற ஒரே காரணத்துக்காக குல்வன் கஜ்ரோலியாவை ஒரு ஆப்ஷனா கொண்டு வருவாங்க.
அவரோட விக்கெட்டை எடுத்துட்டா டீம் ஒரு மாதிரி அவங்களோட ஸ்கோர் அவங்க செட் பண்ணக்கூடிய ஸ்கோர்ல இருந்து ஒரு 20 ரன் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பா இருக்கும். அதுக்காகவே ஒரு இன்டென்ட்டோட கஜ்ரோலியாவை கொண்டு வருவாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரா ஃபேஸ் கிடையாதுங்க. கஜ்ரோலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரா ஃபேஸ் கிடையாது, பட் நல்ல ஸ்விங் இருக்கும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல வேகத்துல போட்டீங்கன்னா கூட பறக்க விட்டுருவாரு. அந்த ஸ்விங்ல மட்டும்தான் கஷ்டப்படுறாரு. மேபி ஒரு சின்ன ஒரு பேட்டில் கஜ்ரோலியாவில இருந்து மேபி குல்வன் கஜ்ரோலியா இருந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் வந்து இருக்கும். அது இல்லைன்னா அவர் நல்ல ஸ்கோர் ஆடிடுவார். மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா, ரிக்கில்டன். ஸோ ரிக்கில்டன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். இந்த வெனுவோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஆடிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம், எல்லாம் ஓகே. அவர் இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் நல்லா இருக்குங்கிறது எப்படி இருக்குன்னா, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பயங்கரமா இருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் அப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரோஹித் சர்மாவும் ஆஸ் யூசுவல் அதே தாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு 20 to 25 ரன், அது ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அவர் ஃபீல்டிங் நிக்க மாட்டாரு, கேட்ச் பிடிச்சி வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைக்காது, அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து நீங்க பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கும், அவர் 30 ரன் வரைக்கும் அடிப்பார். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க தான் சான்சஸ் இருக்கு. அப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப நீங்க ஒரு 60-40 அந்த ரேஷியோல கொண்டு போங்க. ஒரு 6 டீம்ல மிஸ் பண்ணிட்டு ஒரு 4 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 80-20 அந்த ரேஞ்சில் கொண்டு போங்க. 8 டீம் வரைக்குமே ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 டீம்ல வந்து மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒரு இன்சியல் த்ரெட் கஜ்ரோலியா வந்து மட்டும் இருக்கும். மேபி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸே கொண்டு போலன்னா அவர் வந்து ஒரு நல்ல நாக் ஆடுவாருங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் த்ரெட் இல்லைனாவே அவருக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அவர் எல்லாத்தையும் போட்டு பழந்து கட்டிடுவார். ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காரு. இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்கன்னா இவர் அடிச்சு கொடுத்த ஒரு 3 மேட்ச் அந்த டீமோட தலையை மாத்தி டாப் ஆஃப் த டேபிள் கொண்டு போய் வச்சிருக்கு. ரோஹித் சர்மாவோட பங்கு ஒரு அளப்பரிய தான். பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸஸ் பாக்குறப்ப இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அது மட்டும்தான். இதுல வந்து இந்த ஒன் டவுன் ஆப்ஷனுக்கு தாங்க பெரிய போட்டியே இருக்குங்க. மேட்சுக்கு மேட்ச் ஒவ்வொருத்தரையா மாத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் என்ன பண்றாரு, ஹர்திக் பாண்டியா வராரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் சூரியகுமார் யாதவ், அதுக்கு முன்னாடி மேட்ச் வில் ஜாக், அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா. இப்படி ஒவ்வொருத்தரையா மாத்தி அந்த இடத்த வந்து வச்சுட்டு இருக்காங்க. யாரை வைக்க போறாங்கன்னே தெரியல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நம்ம பேசிக்கலாம். வில் ஜாக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன் மட்டும்தான் டாப் ஆர்டர்ல லெஃப்ட். மேபி சாய் சுதர்சன் அந்த ரூதர்ஃபோர்டு உள்ள வந்து ரூதர்ஃபோர்டு 2 லெஃப்ட் அட் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தா, அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்சன் 2 லெஃப்ட் அட் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா 1 or 2 ஓவர் கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி வில் ஜாக்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு ஒன் டவுன் ஆட வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உடனே ஒன் டவுனுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போய் ஒரு 13 ஓவர் வரைக்கும் போயிடுறாங்க அப்படின்னா உடனே ஹர்திக் பாண்டியா வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. பட் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ வில் ஜாக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா நீங்க வில் ஜாக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டீம்ஸ்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க 50-50 வில் ஜாக்கு கொண்டு போகலாம். சூரியகுமார் யாதவோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் விடுங்க, வெனுல அவ்வளோ ஆவரேஜ் வச்சிருக்காருங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. நீங்க போத் இன்னிங்ஸ்மே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸ்லேயே நிறைய பேர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனோட வருவாங்க. கிராண்ட் லீக்ஸ்மே நீங்க ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் 30 to 50 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடிடுவாருங்க. நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். இவருக்கு த்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரே பவுலர் எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான். ஏன்னா இவரு அந்த ஃபைன் லெக்ல அடிப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரியான பால்ஸை பெருசா போடவே மாட்டார் பிரசித் கிருஷ்ணா. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் சைட்ல ஒயிட் லைன் வரைக்குமே பாலை இழுப்பாரு. அவரு ஒரு லைன் பிடிச்சி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஆஃப் சைட்ல பவுல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டுவார், கொஞ்சம் ஸ்விங் காட்டுவார். அதுல மேபி ஒரு டாப் பேஜ்ல ஏதாவது ஒரு விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஒரு சீரியஸ் த்ரெட் வந்து கண்டிப்பா வந்து சூரியகுமார் யாதவுக்கு இருக்கும். இருந்தாலும் அவர் ஓவரை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு கூட மற்ற ஓவர்ஸ்ல பிரிச்சுருவாரு. ஒரு 30 to 50 ரன் அப்படிங்கிறது அவரோட ஆப்ஷன்ஸா வச்சிருக்காரு. ஒரு 30 ரன் மினிமம் அடிப்பாருங்க. திலக் வர்மா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸே ஒரு ஃபேண்டசி கேம்ஸ் ஆடுறாங்களாங்கிற மாதிரி தான் இருக்கு. நீ பார்த்துட்டு நீ லோ பர்சன்டேஜ் இருக்கே, நீ முன்னாடி போ அப்படிங்கிற மாதிரி ஆட வைக்கிறாங்களா மாதிரி. ஏன்னா மாத்தி ஆட வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாவை இந்த மேட்ச் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்கலாம். டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ண கூட சான்சஸ் இருக்கும். இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க திலக் வர்மாவை ட்ரை பண்ணுங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் கவர் பண்ணி அவர் ஃபீல்டிங் நிற்கிறாரு. 1 or 2 கேச்சஸ் அவர் பிடிக்க சான்சஸ், நல்ல ஃபீல்டர். 1 or 2 கேச்சஸ் கண்டிப்பா பிடிப்பாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் இந்த மேட்ச் 20 to 25 ரன் கண்டிப்பா ஆடுவாரு.
ட்ரை பண்ணி பாருங்க. திலக் வர்மா இந்த மேட்ச் ஒரு லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், கார்பின் போஷ்னு 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். ஹர்திக் பாண்டியா தான் 6th பவுலிங் ஆப்ஷன். அப்படிங்கிறப்போ ஹர்திக் பாண்டியா இருந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸா கார்பின் போஷை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவும் கார்பின் போஷ் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. 13 ஓவருக்கு அப்புறம் தான் கார்பின் போஷ்க்கு ஓவரே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. நாட் ஓன்லி பவுலிங், தென் பேட்டிங்ல வந்தாலும் செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவார். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஃபைன் ஹிட்டர் அவரு. கண்டிப்பா வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா, செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துருவாருங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இப்போ அவரோட வேலை கம்மி ஆயிடுது. இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாம போயிடுது. இன்சிலா பவர் பிளேலயே வந்து பவுல் பண்ணிடுவாரு. பவர் பிளேல ஒவ்வொரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்சிலாவே சாய் சுதர்சன் ஆர் சூமன் கில் இருந்து இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பேட்டில் அவங்களுக்கு போகும். இருந்தாலும் சாய் சுதர்சன் ஐ திங்க் எனக்கு சாய் சுதர்சன் ஏர்லி தான் ஒரு விக்கெட்டை விடுவாரோன்னு எனக்கு ஒரு இன்டென்ட் ஆயிருக்கு. பார்ப்போம். ஆனா ஏர்லியாவே ஒரு விக்கெட் கண்டிப்பா கிடைக்குங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. அது ஒரு விக்கெட்டாவே மாறுங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர் அந்த 2 பேர் இருந்தும் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கார்பின் போஷ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். 2 விக்கெட் வரைக்குமே எடுத்துருவாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன் வச்சுக்கோங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மாவுக்கு ட்ரை பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு மோர் இம்ப்ரெசிவா இருக்காருங்க. ஏன்னா கடைசி அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ஒரு 200+ ஸ்கோர் அடிச்சிடுவாங்க மும்பை. அது எல்லா பாலுமே அடிச்சு ஆடணுங்கிறப்ப இவரோட பால் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா தான் இருக்கும். அடிச்சு ஆடுறப்ப இவங்கள்ட்ட நிறைய மாட்டிக்கிறாங்க. ஸோ கரண் சர்மா செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா இவரோட பேட்டிங்ல இருந்து 25 to 30 ரன் சாலிடா வந்துடும். தென் பவுல் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ பயங்கர இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் ஆயிடுறாரு ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். குறிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப ரிஸ்கா போடுறவங்க இந்த கார்பியன் போஷ் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த டெத் ஓவர்ஸ்ல ஒரே ஓவர்ல கூட 2 3 விக்கெட் கூட எடுப்பாரு. நிறைய கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவாருங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணுவாரு. ஸ்லோவர் ஏர்கர் பால் நிறைய ட்ரை பண்ணுவார். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ரியான் ரிக்கல்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா ஆஸ் யூசுவல் பேட்டிங் செகண்ட்ங்கிறப்ப அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணி பாருங்க. தென் குஜராத் சோமன் கில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ரஷித் கான் ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் அவர் டீம்லயே கூட எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்கா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. ஹெட்வுட் பேட்டில் அவர் நல்லாவே ரெக்கார்டு முடிச்சிருக்காரு. பேட்டிங்லயும் இந்த வெனூர் நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மேபி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். தென் ஸோ சேஃபா எல்லாரும் சாய் சுதர்சனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு வேணா அவர் உள்ள இன்க்ளூட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் பர்சனலா அவருக்கு ட்ரை பண்ணல. ஏன்னா ஒரு ஃபார்ம் எல்லாமே ஓகே, பட் அந்த ஒரு இன்டென்ட் தான் அந்த கடைசி 2 மேட்சும் ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியில கொண்டு போறாருங்கிற அது ஒண்ணு மட்டும் தான் மைண்ட்ல ஓடுது. ஃபார்ம் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் பர்சனலா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் பர்சனலா ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல அவரை ட்ரை பண்ணல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.